ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும். கொஞ்சம் வதங்கி வந்த உடனே இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கலந்து கொடுத்து வேக வச்சுட்டே இருக்கணும். இந்த சிக்கன் நல்லா வேகணும். இதில் எல்லாம் நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின உடனே இதில் நான் 4 பிரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உப்போ மிளகுத்தூளோ எதுவுமே போட வேண்டாம். ஒன்லி ப்ளைன் முட்டை மட்டும் தான் நான் அடிச்சிருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நான் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த உருண்டைகளை இந்த முட்டையில் ஒரு தடவை நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஆயிலில் போட்டுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி போட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரொம்பவுமே டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.